நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தத்தை செய்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆமென். ஆனால் தேவ சித்தத்தை செஞ்சிட்டேன்னா உன்னை போல் ஜெயம் பெற்ற ஒரு சகோதரன் இல்லவே இல்லை. அவருடைய சித்தத்தை செய்வாயாக. கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய சித்தத்தை செய்வது. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? நீர் என்னை குறித்து விரும்புவது என்ன? உம்முடைய விருப்பத்தின்படி என்னை நடத்தும். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, ஏ பிரதர், நீ வாழ காலம் முழுவதெல்லாம் எனக்கு ஊழியம் செய்வாயாக. ஹலோ மை பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, நீ காலம் முழுதும் ஊழியம் செய்வாயாக. சும்மா போங்க பாஸ்டர், அப்படி நீ சொல்லக்கூடாது. தேவ சித்தம். கர்த்தர் உன்னை சொல்றாருன்னா நீ ஊழியக்காரன் தான், நீ கர்த்தருடைய பிள்ளைதா. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போ. தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் சொல்றார், நான் இனிமே உன்னை இந்நிலையில் வைப்பதில்லை, உன்னை பிரபுக்களோடு உட்கார வைப்பேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் உன்னை ஒரு துடைப்பானா வச்சிருப்பேன். எஸ், தேவ சித்தப்படி. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதனால தேவ சித்தத்துக்காக நீ ஒரு வரைபடம் கர்த்தருக்கு கொடுக்காதே. தேவ சித்தம் என்றால் அவர் வரைபடத்தை நிறைவேற்றுவதே. அவர் போட்ட ஸ்கெட்சை மாற்றாததுதான் தேவ சித்தம். அவர் போ, நீ போணும், வா, வரணும், எழும்பு, எழும்பணும், உட்காரு, உட்காரணும். தேவ சித்தத்தின்படி செய்வாயாக. அது ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது ஒரு கடினமாக இருக்கலாம். தேவ சித்தத்தை கேட்டு புறப்பட்டு போகும் பொழுது, ஐயோ அந்த ஜனங்களிடத்தில் போய் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? தேவ சித்தமான நீ புறப்பட்டு போயிடு. ஐயா, கர்த்தர் சொல்றா, தேவ சித்தத்தின்படி இததான் செய்யணும், உனக்கு இது போதும், இதுக்கு மேல மிஞ்சி போகாத, நடக்காத, இந்த கல்யாணம் பண்ணாத. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பையன் வேண்டாம், ஆமென் சொல்ற. இந்த பொண்ணு வேண்டாம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. பையன் அழகா இருக்கான்னு போயிடாத, பொண்ணு அழகா இருக்குன்னு விழுந்துடாத. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அப்பா சித்தம். ஆண்டவரே, அது ஒருவேளை என் வாழ்க்கையில் கஷ்டமாயிருந்தாலும், வேதனையாயிருந்தாலும், பாடுகளாயிருந்தாலும், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. சித்தம் என்னவோ அதை நான் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். தேவ சித்தத்திற்காக என்னை தத்தம் செய்கிறேன். உன்னை உடைத்து உருமாற்றி தனக்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நீ ஒரு களிமண்ணை போல தேவனுடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து விடு. அப்பா, உங்க விருப்பத்துக்கு, உங்க விருப்பத்திற்கு, உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறேன். அவர் வணையட்டும், அவர் உருவாக்கட்டும், அவர் நம்மை எடுப்பித்து கட்டட்டும். தேவ சித்தத்துக்கு, தேவ சித்தத்திற்கு, தேவ சித்தத்திற்கு அர்ப்பணம் செய். நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே.